வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு ஒரு சுவையான ஒரு நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போறோம். அது கொஞ்சம் முள்ளு இல்லாம முள்ளு மத்தியில முள்ளே இருக்காது. அது அப்படியே ஃப்ரை பண்ணாலும் நான் அப்படியே முறுமுறுன்னு நல்லா சாப்பிட்டுடலாம். குழம்பு அது தேங்காய் பால் ஊற்றி வச்சோம்னா அது ரொம்ப சுவையா இருக்கும். அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இது மஞ்சள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி 4 தடவை கழுவி எடுத்துக்குது. இது எட்டுற வரைக்கும் அந்த முள் இருக்கும், அதையும் எடுத்துடணும். இந்த தலையும் எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தமாக வெள்ளையா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு 1/4 கிலோ தான் எடுத்துருக்குது. இப்போ இந்த குழம்புக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதக்கணும். அது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி எள்ளெண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சு அதை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு ஒரு இது கொஞ்சம் எடுத்துக்குது, அதை சேர்த்துடலாம். சோம்பு 1 ஸ்பூனு, அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணது, சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒன்று போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குது. பாதி வதங்கினா போதும், நம்ம அரைச்சி திருப்பியும் வதக்கத்தான் போகிறோம், அதனால் இதோட நிறுத்திக்கலாம். இது அரைச்சி வந்துடலாம். தேங்காய் ஒரு மூடி எடுத்துருக்குது. இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம். குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றி தான் வைக்க போகிறோம், அதனால் இதை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துன்னு வந்துருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பால் எடுத்துக்கலாம். இது தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. இது வெங்காயம் தக்காளி அரைச்சி தான் எடுத்துன்னு வந்து வச்சுக்குது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மண் பாத்திரத்தில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அது கொஞ்சம் எள்ளெண்ணெய் ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது வடகம் தான் இப்போ போட போகிறேன். வடகம் இல்லாதவங்க கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வடகம் போட்டால் கொஞ்சம் குழம்பு, மீன் குழம்புக்கு எப்பயுமே வடகம் போட்டு தாளிக்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் மாதிரி எடுத்துருக்கு, அதை சேர்த்துடலாம். ஒரே ஒரு மிளகா, அது 2 உடச்சி போட்டுக்குது. சின்னதாக இருந்தால் 2 வேணால் போட்டுக்கலாம். பூண்டு 10 பல் அது மாதிரி நசுக்கி வச்சுக்குது, 1 2 தட்டி வச்சுக்குது, அதையும் சேர்த்துடலாம். இப்போ கறிவேப்பிலை பாதி போடலாம், அப்புறம் மீதி பாதி போட்டுக்கலாம். இந்த வதக்கி அரைச்ச தக்காளி வெங்காயம் அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா சுருள் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கிறோம், அது தண்ணியுமே சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சாம்பார் மிளகாத்தூள் 2 ஸ்பூன். சாம்பார் மிளகாத்தூள் போடலன்னா வெறும் தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போடணும். இது சாம்பார் தூள், நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த தூள் 2 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்குது. கொஞ்சம் உப்பு இப்போ கொஞ்சம் போடலாம், அப்போ மீன் போட்டு பின்னால் கொஞ்சம் போடலாம். இந்த புளி எல்லாம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற வரையும். இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு தீயை குறைச்சி வைக்கணும். தேங்காய் பால் எப்போ சேர்த்தனாலையும் தீ குறைச்சி வச்சு தான் ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கொதி வரட்டும்.
இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மீன் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு மொத்தம் போடலாம். இப்போ மீன் போட்டுடலாம். சீக்கிரம் வெந்துடும் இது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மலர்ந்து அப்படியே வெள்ளையாக வெளியே வந்துடும். கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இது கரண்டி போட்டதுன்னு கூடாது, இப்படி சும்மா லேசாக அப்படி ஆட்டி விட்டோம்னாவே வெந்துடும். இந்த சூட்லேயே கூட வெந்துடும். வெந்துருச்சு பாருங்க. அப்படியே அப்படியே மலர்ந்து அப்படியே இது மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ரொம்ப வெந்துச்சுன்னா கொல கொலன்னு ஆகிடும். அது கொஞ்சம் அரை சூடு இருக்கும்போது அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னா, இது ஆஃப் பண்ண பின்னால கூட அந்த பானை கொச்சின்னே இருக்கும். அந்த சூட்லேயே அந்த மீன் வெந்துடும். இப்போ தேங்காய் பால் ஊற்றி நெத்திலி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே மலர்ந்து பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே தொட்டா தூள் தூள் ஆகும். அவ்வளோ சாஃப்டா இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிடலாம். முதல் மரியாதை சிவாஜி அப்படியே சாப்பிடுவார் பாருங்க. அப்படியே நல்லா இருக்கும். அவர் சாப்பிட்றத பார்த்தாவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி முள் இருந்துச்சுன்னா கூட அப்படியே கலண்டு வந்துடும். சதை மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சொல்கிறத விட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இது டேஸ்ட் உங்களுக்கு புரியும். இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே இட்லி தோசைக்கு சொல்லவே வேண்டியதில்லை. சப்பாத்தி எல்லாத்துக்குமே, சேமியா எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். காம்பினேஷனாக இருக்கும். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.